வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ ராகி பிரெட்டு நேற்று ஆன்லைனில் பார்க்குறப்ப கிடச்சிது, வாங்கினேன். இப்போ அதை வச்சு நம்ம ஒரு உப்புமா கிளறலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இதான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னாக்கா என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க, இதோட பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணி வச்சுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம பிரெட்டு நமக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ எடுத்து நம்ம வந்து தோசைக்கல்லில் போட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கணும். நம்ம எண்ணெயோ நெய்யோ எதுவுமே விட வேண்டாம், வெறும் இதாக போதும். இப்போ ஈரமாக இருக்குது, இதை துடைச்சிடலாம். துடைச்சி நான் ஒரு 6 பிரெட்டு எடுத்துக்கிறேன். 6 பிரெட்டை வந்து அப்படியே நீங்கள் எடுத்து போடலாம். நான் ஒரு 3 எடுத்து போடுறேன். 2 வச்சு எடுத்துப்போம். நம்ம நல்லா ரோஸ்ட் பண்ணி நம்ம நல்லா பரட்டி போட்டு நம்ம நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். உங்களுக்கு எத்தனை ப்ரெட்டு வேணுமோ அத்தனை ப்ரெட்டு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ரோஸ்ட் ஆனவுடனே எடுத்துட்டு நீங்கள் அடுத்தது இன்னும் மீதி 4 போட்டு எடுக்கிறேன். இப்போ ப்ரெட்டு எல்லாத்தையும் போட்டு எடுத்தாச்சு. இப்போ அடுப்பில் பேன் வச்சுருக்கேன். காயட்டும், காஞ்ச உடனே எண்ணெய் விடலாம். இப்போது கடுகு ஒரு 1/2 ஸ்பூன், ஜீரகம் ஒரு 1/2 ஸ்பூன் விடுவோம். பொரியட்டும். இதில் கருவேப்பிலை போடுவோம். கருவேப்பிலை 2 பச்சை மிளகாய் பொடிசாக நறுக்கி வச்சுருக்கேன், அதை போடலாம். இஞ்சி ஒரு டீஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கேன், அதையும் போடலாம். புரிய வச்சுருக்கேன். இப்போது ஒரு பெரிய வெங்காயத்தை பொடிசாக நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் போடலாம். அடுத்து கேரட்டு. காய்களை நம்ம இஷ்டம், கேரட் போடலாம், பீன்ஸ் போடலாம், குடமிளகாய் போடலாம், முட்டைக்கோஸ் போடலாம், என்ன வேணால் போடலாம். காய் நம்ம வீட்டில் என்ன காய் இருக்கோ அது போட வேண்டியதான். அதுக்கப்புறம் தக்காளி ஒரு பெரிய தக்காளியாக 1 போட்டிருக்கேன். நீ சின்னதாக இருந்தால் 2 போட்டுருங்க. அதுக்கப்புறம் குடமிளகாய் கொஞ்சம், நல்லா வதக்கிடலாம். இப்போ தேவையான உப்பு போடலாம். இது சீக்கிரமாக செஞ்சிடலாம். அதை கொஞ்சமாக மஞ்சள். நீங்கள் காரத்துக்கு அந்த மாதிரி நீங்கள் மிளகாத்தூள் போட வேண்டியதான். சின்ன ஸ்பூனில் சும்மா கொஞ்சமாக தான் போடுறேன், எனக்கு காரம் தேவையில்லைன்னு. நீங்கள் காரத்துக்கு அந்த மாதிரி நீங்கள் மிளகாத்தூள் போட்டுருங்க. இதை நல்லா கலக்கி விடுங்க. இப்போ ஒரு 1/2 டம்ளர் தண்ணி விட்டு வேக விடுவோம். தக்காளி எல்லாமே வேகட்டும். மூடி வச்சு வேக விடலாம். நம்ம அதுக்குள்ளேயும் இந்த ப்ரெட்டை வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துன்னு வரலாம். இப்போ திறந்து பார்க்கலாம். நல்லா காயெல்லாம் வெந்துடுத்து. இப்போ வந்து நம்ம இந்த ப்ரெட்டை வந்து இந்த மாதிரி பீஸாக நறுக்கி வச்சுருக்கேன், அதை போட்டு கிளறலாம். கொஞ்சம் அடுப்பில் சிம்மில் வச்சுங்க. சிம்மில் வச்சுட்டு நல்லா கிளறி விடுங்க. தினம் இட்லி தோசைன்னு ஒரே மாதிரியே சாப்பிட்டுனா போர் அடிக்கும்.
இந்த மாதிரி கொஞ்சம் வித்தியாசம். இல்லைன்னா ப்ரெட்டை நம்ம டோஸ்ட் பண்ணி ஜாம் வச்சு சாப்பிடுவோம். இது போல் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டிங்கன்னா நல்லாவும் இருக்கும். வீட் பிரெட் இருந்தால் அதுவும் நல்லது தான். இப்போ வச்சுட்டு நல்லா கிளறி விட்டுச்சு. இப்போ வந்து நம்ம மூடி வச்சு ஒரு 5 நிமிஷம் வைப்போம். அதுக்கப்புறமா நான் அடுப்பை அணைக்கலாம். அடுப்பை சிம்மில் தான் வச்சுருக்கேன் நான். அவ்வளோதான், ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம அடுப்பை அணைச்சிக்கலாம். நம்ம ஒரு 1/2 ஸ்பூன் வந்து லெமன் ஜூஸ். நான் வந்து ஏற்கனவே பிழிஞ்சு நான் வந்து ஃப்ரீசரில் வச்சுருக்கேன். அதனால் அதை அப்படியே விட்டு நான் இருக்கிறேன். இல்லைன்னா நீங்கள் ஒரு பாதி எலுமிச்சை நம்ம புழிஞ்சு விடலாம். அவ்வளோதான். மேலாக மல்லித்தூளை தூவினாக்க பிரெட் உப்புமா ரெடி. நிமிஷமாக செஞ்சிடலாம். அவ்வளோ. இப்போ மல்லித்தூளை போட்டுடலாம். இப்போது வித்தியாசமான சுவையான பிரெட் உப்புமா ரெடி. நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு உங்கள் ஒப்பீனியனை கமெண்டில் போடுங்க. நன்றி.